வெல்கம் டு தீதி சமையல். இன்றைக்கி சமையலில் வாழைத்தண்டில் வச்சு ஒரு ஸ்நாக்ஸும் ஒரு சட்னியும் செய்ய போகிறோம். வழக்கமாக நம்ம கூட்டு இல்லைன்னா பொரியல் அந்த சாறை எடுத்து மோரில் கலந்து குடிப்போம். இது 3 ஐட்டம் இல்லாமல் இப்போ புதுவிதமாக நம்ம சட்னியும் ஸ்நாக்ஸும் செஞ்சு சாப்பிட்லாம். இது எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம அந்த வாழைத்தண்டை க்ளீன் பண்ணிவிட்டு அதில் இருக்க நாரெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி சின்ன சின்னதாக நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாழைத்தண்டை இது மாதிரி நீல வாக்கில் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது 1 ஸ்பூனு உப்பு போடுங்க. உப்பு போட்டுட்டு ஒரு 1.5 ஸ்பூனுக்கு மிளகாய்த்தூள் போடுங்க. இதுக்கு காரம் கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போடுங்க. போட்டு நல்லா பெரட்டி விட்டுருங்க. பெரட்டி விட்டு ஒரு 1/2 ஹவருக்கு நல்லா ஊறட்டும். அந்த உப்பு மிளகாலாம் அதில் நல்லா பிடிக்கிற வரைக்கும் வச்சுருங்க. அப்படி வைக்கும்போது கொஞ்சம் தண்ணி விடும். அதுக்கப்புறமா எடுத்து 2 ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க. 2 ஸ்பூனு ஒரு 4 ஸ்பூனு கடல மாவு அது போட்டு வச்சுக்கோங்க. 4 ஸ்பூன் கடல மாவு போட்டு 2 ஸ்பூனு அரிசி மாவு, 2 ஸ்பூனு சோள மாவு, 4 ஸ்பூன் கடல மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு போட்டு நல்லா பெசரி விட்டுங்க. இந்த வாழைத்தண்டு தண்ணி விடுன்றதுனால நீங்கள் தண்ணி விடாமல் முதல்ல பெசரிக்கிங்க. அப்படி உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா லைட்டாக தெளித்து விட்டு பெசரி எடுத்துக்கோங்க. நல்லா பார்த்து விட்டு செய்யுங்க. நல்லா பெசரி விடுங்க. இந்த பெசரி எடுத்தாச்சு. இப்போ ஒரு வானலில் எண்ணெய் விட்டு நல்லா காயிட்டோம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம பெசரி வச்சுருந்த அந்த வாழைத்தண்டை ஒன்று ஒன்றா போட்டுக்கோம். முந்தினா அப்படியே மொத்தமாக எடுத்து போட்டுறாதீங்க, ஒன்று ஒன்றா உதிர்த்து விட்டு போட்டு விடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பசங்களுக்கு கூட்டு பொரியல்லாம் செஞ்சு கொடுத்தா வாழைத்தண்டு சாப்பிட மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டமாக செஞ்சு கொடுத்தோன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப நல்லா சுவையாகவும் இருக்கும். நல்லா வெந்துருச்சு. நம்ம பெரட்டி போடுவோம். ஒரு பக்கம் வெந்துட்டதுனால மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரித்து எடுத்துக்கோங்க. நல்லா பெரட்டி போட்டு விட்ருவோம். இப்போ இந்த வெயில் காலம் இருக்கிறதுனால நம்ம நிறைய தண்ணி குடிக்கணும். நம்ம தண்ணி குடிக்கலைன்னா நம்ம உடம்புல இருக்க நீர் சத்தெல்லாம் குறைஞ்சிட்டு நீர்ச்சுளுக்கு அப்புறம் கிட்னியில் கல் இதெல்லாம் உற்பத்தி ஆகும். அதெல்லாம் தவிர்க்க நம்ம நீர் சத்து உள்ள காய்கறிகளையும் பழங்களையும் நம்ம அதிக அளவுக்கு எடுத்துக்கணும். வாழைத்தண்டை அடிக்கடி நம்ம உணவில் எடுத்துக்கணும். இந்த மாதிரி வாழைத்தண்டை அடிக்கடி நம்ம உணவில் எடுத்துக்கிட்டோன்னா நம்மள சிறுநீரக கற்கள் எல்லாம் வராமல் நம்ம பாதுகாத்துக்கலாம். அது மட்டும் இல்லை, சர்க்கரை நோயாளிகளும் இதை அடிக்கடி எடுத்துக்கிட்டோங்கன்னா சர்க்கரையோட அளவு கட்டுப்பாட்டில் இருக்கும். மாதவிடா சமயத்தில் சில பேருக்கு அதிக ரத்தப்போக்கு போகும். அவங்களும் இந்த வாழைத்தண்டை அடிக்கடி யூஸ் பண்ணாங்கன்னா அந்த பிரச்சனைகள் சரியாயிடும். சிறுநீரக தொற்று ஏதாவது இருந்தாலும் அதையும் இது சரி செஞ்சிடும். நமக்கு சாப்பிடும்போது நெஞ்செரிச்சல் அப்படி இருந்தாலும் இந்த வாழைத்தண்டு ஜூஸை குடிச்சிங்கன்னா அதையும் சரியாக்கிடும். இவ்வளோ மருத்துவ பயனுள்ள இந்த வாழைத்தண்டை நம்ம வாரத்தில் 2 முறையாவது நம்ம உணவில் சேர்த்துக்கணும். எந்த விதத்துலையாவது எப்படி சாப்பிட்டா பசங்க சாப்பிடுவாங்களோ பிடிக்குமோ அது மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. இதை பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. எண்ணெயை வடித்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். மொறுன்னு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மிச்சம் இருக்கிறதையும் நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்குவோம். எல்லாத்தையும் எடுத்து ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் வாழைத்தண்டு இருந்துச்சுன்னா இதை மாதிரி செஞ்சு பசங்களுக்கும் கொடுத்து பாருங்கள். நீங்களும் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அதுவும் ரெடி ஆகிடுச்சு. 2வது போட்டதும் ரெடி ஆகிடுச்சு. அதையும் எடுத்துருவோம். எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி அங்கே வாங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். கலரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சாஸோடு இதை தொட்டுட்டு சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்கும்போது நம்மக்கிட்ட வாழைத்தண்டு இருந்தால் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. ஆரோக்கியமாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும். இந்த டிஷ்ஷு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.